எக் சாண்ட்விச் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், பெப்பர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதுலேயே ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை சூடு பண்ணி வச்சு தோசைக்கல்லில் ஊற்றி ஆம்லேட் மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சாண்ட்விச் மேக்கரில் எல்லா பக்கமும் ஆயில் அல்லது பட்டரை தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ அதுக்கு மேலே பிரெட் ஸ்லைசஸ் வச்சு கெச்சப் ஊற்றி எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டை ஆம்லேட்டை இதில் போட்டு வச்சுருங்க. இப்போ இதுக்கு மேலே சீஸ் ஸ்லைசஸ் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பிரெட் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ சாண்ட்விச் மேக்கர் ஆன் பண்ணும்போது ரெட் லைட் ஆன் ஆகும். உங்களுக்கு அது ரெடி ஆகிடுச்சுன்னா க்ரீன் லைட் ஆன் ஆகும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு ஒட்டாமல் நல்லா சூப்பராக சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதுவே நம்ம தோசைக்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தோசைக்கல் எண்ணெய் ஊற்றி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச மாதிரி இந்த சாண்ட்விச் இதில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா மொறுன்னு சிம்மில் வச்சு எடுக்கும்போது செம்மையான ஒரு டேஸ்ட்டில் ஒரு சாண்ட்விச் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்பவும் ஈஸியான எக் சாண்ட்விச் ரெடி. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.